வெல்கம் டு அவர் தமிழ் லஞ்ச் பாக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி ஃப்ரூட்ஸில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கடாயில் நெய் சேர்த்து அதுக்கு கூட ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூ நட்ஸ் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். நல்லா வறுந்த பிறகு அதாவது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக பைனாப்பிள் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக ரவை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நான் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ எனக்கு ரவை 3/4 பாகம் வெந்துடுச்சு. நான் இப்போ அதுக்கு கூட தேவையான அளவு சீனி சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுருக்கேன். அதுக்கு கூட இப்போ பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், செரி பழம், அப்புறம் வறுத்து வச்சுருக்க பைனாப்பிள், கேஷ்யூ நட்ஸ், ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நான் கிளறி விட்டுருக்கேன். உங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான ஃப்ரூட்ஸ் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரூட்ஸ் கேசரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.